சென்னையில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனையின் மூத்த எலும்பியல் நிபுணர் டாக்டர் எஸ். ஆறுமுகம் தென்னிந்தியாவிலேயே 1000க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து புதிய சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தார். நடிகையும் தயாரிப்பாளருமான ராதிகா சரத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு தெரியாது நான் இங்க வரேன்னு. இப்பதான் ஹைதராபாத்ல இருந்து வந்தாரு. வந்தோடனே கேட்டாரு எங்க போறேன்னு. இந்த மாதிரி இதுக்கு போறேன். மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கே தெரியும். அப்புறம் அவங்க சன் மிஸ்டர் பிரசாந்த் மீட் பண்ணப்போ he spoke a lot about his father and he spoke a lot about in the whole family எப்படி doctors are everything, including his wife, and everybody is supporting everyone, which is wonderful, and I wish you all the best and more success. நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை பெற்ற 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மேடையில் தன்னம்பிக்கையுடன் நடைபயின்று சிகிச்சையின் வெற்றியை அனைவருக்கும் உணர்த்தினர். இதனுடன் பிரசாந்த் மருத்துவமனை தனது 4ஆம் தலைமுறை வெலிஸ் ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை கருவியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசிய டாக்டர் எஸ். ஆறுமுகம், நவீன ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தின் உதவியால் துல்லியமான அறுவை சிகிச்சை அளித்து நோயாளிகள் விரைவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வழிவகுக்க முடிகிறது என்று தெரிவித்தார். எலும்பியல் மருத்துவத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் புதிய மைல்கல்லாக இந்த சாதனை பார்க்கப்படுகிறது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதல்ல ஆரம்பித்தப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் தான் 4th generation ரோபோட், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்டு இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாமல், வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் வீட்டிலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாற்றியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில். அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளாக நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதனால் பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனி குவெஸ்டன்ஸ்? சாதாரண மக்களும் இதை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏம்மா எல்லாரும் பண்ணிக்கலாமேம்மா. இது சில பேர் தான் இல்லை, யார் வேணால் பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசில் இருக்கவங்களுக்குலாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமாக பண்ணலாம்.
சாதாரண மாற்று அறுவை இந்த ரோபோட் மூலமா பண்றதுனால என்ன மாதிரியான இது இருக்குங்க? பிளட் லாஸ் இதெல்லாம் சொன்னீங்க. இதை தவிர்த்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்குமா? அதான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். நாங்கள் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கிறதுனால லைஃபோட அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலாக, அதாவது இந்த ரோபோட் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஒரு 3 மாதம் 4 மாதத்துல எவ்வளோ எதிர்பார்க்குறேனோ அது இப்போ 1 மாதத்துக்குள்ளே வருது. ஸோ அதனால பேஷண்ட் முன்னாடி அந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணால் வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதனால ஆப்ரேஷன் என்ன சார்ஜ் ஆகுது? ஆப்ரேஷன் என்ன சார்ஜ்? இப்போ மூட்டு தேய்மானம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டாக பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனால் கடைசியில் ஏறி முடிச்சதுக்கப்புறம் முட்டி வலி லைட்டாக ஆன்டீரியர் டைப் பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல் அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும். எலும்பு மேலே எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிடும். அவங்க கால் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல் லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமாக இருக்கும். கால் ஃபுல்லாக வளைஞ்சிருக்கும். எது உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், இல்லை வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல் இருக்கும்போது தான் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, எந்த சர்ஜரியும் அட்வைஸும் பண்ண போகிறது இல்லை. அதில் வந்து ஐஸ் பேக்ஸு, சுடு தண்ணி ஊற்றணும், ஹோம் ரெமெடிஸ், அதாவது ஹோம் ரெமெடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேறு ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3 ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 ஒரு ஸ்டேஜ் 4ல் தான் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். அலைன்மெண்ட் வந்து நீங்கள் 4 டிகிரி வரைக்கும் சொன்னீங்க, 0 டிகிரி பண்ண முடியுமா சார்? என்ன வேணால் பண்ணலாம். -3லேருந்து 8 டிகிரிஸ். அவர் பேஷண்ட்டோட கால் எப்படி இருக்கோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 டிகிரி இருந்துச்சு, அது 0 டிகிரி கொண்டு வரணும்னு கேட்குறேன். பண்ண நான் தான் சொல்கிறேன், 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்குலாம் நான் நேரம் ஆக்குறேன் காலை. ஸோ 4 டிகிரிஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு 4 டிகிரிஸில் வரவே மாட்டாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட்டு தான் ஆப்ரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலாக எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10லேருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாம் சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார் மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம் சார் ரோபோட்டிக் இது? அது பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ வந்து எனக்கு 89-90ல் ஒரு பேஷண்ட் வந்து 2 முட்டியை மாற்றிட்டு போனாங்க. 95 வயசுல ஒருத்தர் வந்து நான் 120 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன், எனக்கு இப்போ மாற்றுங்கன்னு சொல்லி 95 வயசில் மாற்றிட்டு போயிருக்காங்க. 27 வயசுல ஒரு சின்ன பையன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு 2 முட்டியும் மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு 27 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் நான் எல்லாருக்குமே மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னால பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு வலி கம்மியாகும், அவங்களால நல்லா நடக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சார் சம்திங் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா சார்? ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளைம் ஆகும். அதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் மட்டும் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2 இயர்ஸோ என்னமோ அது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் தான் பேசணும். அதுபடி இது பண்ணிட்டு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆப்ரேட்டர் ஆல் ஹேவ் இன்சூரன்ஸ். தேங்க்யூ சார். ரோபோட்டிக் வந்த பிறகு இட் இஸ் எக்கனாமிக்கலி அஃபோர்டபுள் ஃபார் எவரிவன் சார். எஸ் இட் இஸ். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபிசியோதெரப்பியே நீங்கள் 3 மாதம் பண்ண போகிறீங்கன்னா அதோட செலவு இதையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி
ஈக்குவல். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ்க்கு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதில் வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க, அங்கே உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரி கூட ஒரு 5% 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது ஒன்றுமே கிடையாது. இட் வில் பி நல்லிஃபைட் பிஃபோர் ஈவன் லீவ் த ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 ரொபாட்டிக் ஜெனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஸோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இது எல்லாமே யூ சீன் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராபகேட் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்னைக்கு வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ்.